இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பங்களாதேசி லாங்குவேஜில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஊருக்குள்ளே நிறைய சினிமாக்காரங்க விதவிதமாக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கொலைகளிலுமே ஒரு லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தி தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இறந்து போன நபர் உடல்லையும் அவரோட உதவிலையும் இந்த லிப்ஸ்டிக் எல்லாமே தடவி இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு லிப்ஸ்டிக்கை வச்சு போலீஸ்காரரான படத்தோட ஹீரோ இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய குப்பை கிடங்க நமக்கு காமிக்கிறாங்க. குப்பைகள் எல்லாத்தையும் பொறுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நபர் போகும்போது அங்க ரத்த வெள்ளத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க இந்த டெட் பாடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கற்பனை படத்தோட ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பயங்கரமா பயந்த மனுஷன். என்ன ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க கிட்ட சொல்லாம பண்ண மாட்டா. ஸோ அவரை சீனியர் ஆஃபீஸர் கூப்பிட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியா 2 கொலைகள் நடந்திருக்கு, இது சீரியல் கில்லிங் பேட்டர்னா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. இன்ன வரைக்கும் இந்த கேஸ்ல ஒரு லீட் கூட கிடைக்கல, நீ என்னதாயா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க இவரோட மனைவி கால் பண்றாங்க. ஸோ முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி மனைவிக்கு பயந்தவர் தான் இல்லையா, எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சீனியர் ஆஃபீஸர் இவரை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணலான்னு மௌனமா இருக்கும்போது சீனியர் ஆஃபீஸர், நான் உனக்கு ஒரு 2 நாள் தரேன், அதுக்குள்ள இந்த கேஸை முடிக்க முடியல அப்படின்னா இந்த வேலையை விட்டு போயிடுன்னு திட்டி அனுப்ப கடுப்பாக்குறாரு. வெளியே போறாரு. தன்னோட மனைவி கிட்ட முதல் வேலையா போன் பேச ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான திட்டுக்கள் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு டீமோட ஒரு மீட்டிங்கை போட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்குள்ள, அதாவது அதிகபட்சமா 48 மணி நேரத்துக்குள்ள இந்த கேஸை நாம முடிச்சாக்கணும், அட்லீஸ்ட் லீடு நோக்கியாச்சும் போயாக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா. இதனால இது வரைக்கும் நடந்த 2 கொலைகள் இருக்கு, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 கொலைகளிலுமே காமனா இருக்கிறது ஒரு 2 விஷயமா இருக்கும். முதல் விஷயம் லிப்ஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 2 கொலைகளிலுமே காலச்சு தடங்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அது ஒரு பாதத்தோட அச்சு கிடையாது, ஹீல்ஸ் போட்டு ரத்தத்துல மிரிச்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா ஒரு மாதிரி அச்சு பதிவு இல்லையா, அந்த அச்சுக்கள் தான். ஸோ இது மூலமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இதை தாண்டி போகணும்னு நினைச்சா வேற எந்த எவிடன்ஸும் இவங்களுக்கு கிடைக்கல. இதனால இந்த எல்லா விஷயத்தையும் ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த லிப்ஸ்டிக் மூலமா இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, அது ஒரு சாதாரண லிப்ஸ்டிக் கிடையாது, அது வெளிநாடுகள்ல இருந்து இங்க எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். உதட்டுல நிறைய ஃபங்கஸ் வந்தது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா அப்ப யூஸ் பண்றது தான் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லின்னு இருக்கும். ஸோ இவ்வளவு பெரிய காஸ்ட்லியான லிப்ஸ்டிக்கை இங்க யார் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா, அதை பத்தி இவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் மாதுரி அப்படின்ற பங்களாதேஷிய கலகிட்டு இருக்க ஒரு பெரிய நடிகையை பத்தி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ டவுட் இவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்க அப்படியே கற்பனை அவங்களோட ஃபேமிலியில நமக்கு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறது அவங்களோட கார் டிரைவர். ஸோ வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான, அதாவது இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அண்ட் இன்னைக்கு என்னென்ன ஷெடியூல் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க சில காட்சிகள் மூலமா நமக்கு காமிச்சிட்டு, இவங்களுக்கு கேர் டேக்கரா ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க சாப்பாடு வேலைகளை ஆக்டிவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட லைஃப் அப்படின்ற மாதிரி இங்க நமக்கு காமிக்க அப்படியே காட்பானா ஒரு ஷூட்டிங்காக போறாங்க. டான்ஸ் எல்லாமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த பாடல் முடியும் போது ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அவங்க கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது எக்கச்சக்கமான முறை அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, அவர் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு நிறைய ரேண்டம் கால் வரும். இதனால இதை பெருசா எடுத்துக்காம போனை கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த போலீஸ்கார கூட்டம் இருக்கு இல்லையா, போனை கட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரை வழி மறைக்கிறாங்க. வேக வேகமா டிரைவர் இறங்கி அறிவில்லையாடன் போலீஸ்காரங்க தெரியாம திட்டு போய்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க மடக்கி பிடிக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாரும் முன்னாடி அவங்களை கைது பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் பெரிய நியூஸா டிவியில போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, இது வரைக்கும் இந்த சினிமா ஃபீல்ட்ல இருந்தவங்க தான் இறந்து போய்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களே யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, நான் பங்களாதேஷ்லயே ஒரு பெரிய ஆக்டர்ஸ் தான் இருக்க, இதனால நிறைய பேர் கூட நான் வேலை செய்ய வேண்டியிருக்கும், அது எல்லாத்தையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி என்ன என்கொயரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட எதிர்மறையான கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க விடுறதா தெரியல. அந்த சமயம் பார்த்து இவங்களோட டிரைவர் இருக்கான் இல்லையா, போலீஸ்காரங்க மேலேயே சண்டை போட்டுட்டான் அப்படின்றதுக்காக பிடிச்சி லாக்அப்ல போட்டிருப்பாங்க. அங்க போயும் சும்மா இருக்கிறதா தெரியல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எங்க மேடம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க கோபம் அடைகிறாங்க. கம்முன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அது லேசுப்பட்ட காரியம் இல்லை, எல்லா மக்களுக்கும் இது தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள விட்டாகணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போட வேற வழி இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் இங்கிருந்து போகலாம், ஆனால் எங்கே போனாலும் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு நிபந்தனையோட இவங்களை அனுப்பி வைக்கும் போது அந்த சமயத்தில் தான் கூட இருக்க எல்லாத்துக்கும் அண்ட் இவருக்கும் ஒரு மாதிரி சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்குது. யார் மேலே அப்படின்னா அவங்களோட டிரைவர் மேலே. காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆக்டர்ஸ்க்கு டிரைவராக இருக்கவன் அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அவனோட அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா இப்படி இவ்வளோ பெரிய சண்டையை போடுவானா, இது எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவனை பற்றி விசாரிங்க நாள் அனுப்பிச்சு விட அதே சமயத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. வழக்கம் போல மனைவி ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கால் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அதாவது எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க ஆயுதத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் அவங்கள கஷ்டப்பட்டு நல்ல சமாதானம் எல்லாத்தையும் படுத்தி அவங்க கூட தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவருக்கு ஒரு ஃபோன் கால். அந்த லிப்ஸ்டிக் கொலைக்காரன் இருக்கா இல்லையா, அவன் இன்னொரு கொலையை பண்ணியிருக்கா அப்படின்ற தகவல் கிடைக்குது. பக்குன்னு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துக்கு போக சேம் பேட்டர்ன்ல கொலைகள் நடந்திருக்கு. இந்த வாட்டி ஒருத்தர் அந்த லிப்ஸ்டிக் கொலைக்காரனை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட விசாரிக்கும் போது சார் ஒரு பொண்ணு நினைக்கிறேன் வந்தா இங்க ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தா சார், நான் கிட்ட வரும்போது இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து போயிடுச்சு, அவளும் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களுக்கு கொலைக்கு மேல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கு. அந்த சமயத்துல தான் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் போறாங்க. அவங்க ஒரு நபர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க உள்ள போறாங்க. அந்த பர்டிகுலர் டேவை சொல்லி நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்க இவங்க இருந்த இடத்த சொல்றாங்க. அதனால அங்க இருந்து சந்தேகத்தோட கிளம்பும் போது அந்த போலீஸ்காரருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் கண்ணப்படுது. அது என்ன அப்படின்னா இவங்களோட பேர் மாத்துரி அப்படின்ற தாலியா, ஆனா வீட்டுக்குள்ள பசி அப்படின்ற பேரை சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது பெருசா எதிர்பார்க்கிற விஷயம் இல்லை இல்லையா, ஆனா போலீஸ்காரருக்கு இது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அதை பத்தி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது அவங்க என்னோட ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்தவங்க, அதனால ஊர்ல என்ன இப்படிதான் கூடுவாங்க, அந்த பேரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவருக்கு ஏதோ ஒண்ணு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு ஸ்ட்ரைக் ஆகாததால வீட்டுக்கு போறாரு. வழக்கம் போல மனைவி கிட்ட திட்டு வாங்கிட்டு அவங்கள ஆறுதல் படுத்தி அதாவது சமாதானப்படுத்தி தூங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருக்கு அந்த விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. வேகமா டீம் மொத்தத்தையும் கூப்பிடுறாரு. ஒரு கதை ஒன்றத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல நடந்த கதை தான் அது. ஸோ கோல்டு கேஸ் அப்படின்ற மாதிரி அன்சால்வ்டு கேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு கேஸ் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய குண்டு காயங்களோட ஒரு நபர் அவரோட மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாரு. அந்த பொண்ணுக்கும் நிறைய காயங்கள் இருந்தது. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவரோட உடம்புல புல்லட் காயங்கள் இருக்கிறத பார்த்து இது போலீஸ் கேஸ் தான், இது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதால அந்த நபர் கேட்கறதா தெரியல. இதனால ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே அவருக்கு தெரியாம போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த போலீஸ்காரங்க அங்க வர கொஞ்சம் தாமதமானதால அந்த நபரையும் காணும், அவரோட மனைவியும் காணும். ஸோ 7 வருஷம் ஓடி போயிடுச்சு. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு எந்த விவரமும் கிடைக்கல. இப்போ நான் எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணோட பேர் பசி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, அதனால அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த வில்லேஜ், அதாவது அந்த ஹீரோயின் இருந்த வில்லேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நாம விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஹீரோயினும் கூட இருக்க டிரைவர் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி முதல் வேலையா அந்த சம்பவம் நடந்த ஹாஸ்பிட்டல் இருக்கே அங்க போறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸை ஒரு நர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கிட்ட போறாங்க, அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்க ஒரு டிராஜடியான சம்பவத்தை நான் எப்படி அதை மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நடந்த சம்பவங்களை, அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு குண்டடி காயங்களோட ஒரு நபர் வந்தாருன்னு இருக்கும் இல்லையா, அவரோட முகத்தை இன்னும் கூட அவங்க மறந்துருக்க மாட்டாங்க. இதனால ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கூட்டு அதை வரைஞ்சிக்கிட்டே இருக்க பேரலா ஒரு நபரை, அதாவது மர்ம நபரை நமக்கு காமிக்கிறாங்க விக் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. அது இது நேரம் வரைக்கும் கொலைகளுக்கு சம்பந்தப்பட்ட லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிளேஸுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த வரைபடம் வரைஞ்சு முடிகிறாங்க. இத்தோட முடிவுல அந்த ஆக்டர்ஸ் கூட ஒரு கார் டிரைவர் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவரோட உருவம் மாதிரியே இருக்க பெயிண்டிங் வந்து நிக்குது. இதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சில பல கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்றாங்க. இப்போ அந்த ஆக்டர்ஸ் கூட பார்த்த நபர் தான் இவர் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரை தேடலான்னு போக அதே சமயத்துல இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. அங்க போய் பார்த்தா சேம் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகம் தெரியாத ஒரு நபர் லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த நபரால தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க புரிய வச்சுட்டு போலீஸ்காரர் நம்ம உடனடியா அந்த நபரை தேடியா நம்ம அவரோட வீட்டுக்கு ஆரம்பிச்சாச்சான்னு கேட்கும்போது இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த நபர் வெளிநாடு போயிருக்காரு, அதாவது அந்த ஆக்டர்ஸ் கூட வெளிநாடு போயிருக்காரு, ஷூட்டிங்காக போயிருக்காரு. ஒரு 3 நாட்கள் ஆகும் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஒன்றும் பண்ண முடியாம மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனவங்க எல்லாரோட லிஸ்ட் எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் மூவில இவங்க எல்லாருமே ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதுக்காக மெயின் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவர் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்காரு. இதனால வேகமா அவரை போய் சந்திக்கிறாங்க. உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு
இருக்கு, நீங்க சேஃபா இருக்கும்படி கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் தரலாமான்னு கேட்கும்போது அந்த நபர் இது எதையுமே கேர் பண்றதா தெரியல. என்கிட்ட கன் இருக்கு, என் அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, இதுக்கு மேல எனக்கு என்னப்பா ப்ரொடெக்ஷன் வேணும்? ஆமா, எல்லாரும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவருங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பானுங்க, நான் இறந்து போக போறேன் அப்படின்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா? என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணல, இதனால எனக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை, நீங்க இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல போலீஸ்காரங்க அங்க இருந்து போறாங்க. போன அடுத்த நொடியே அவரோட மொத்த ரியாக்ஷனும் மாற ஆரம்பிக்குது. அந்த கன் எடுத்து எந்நேரமும் நமக்கு ஆபத்து வரலாம், அந்த கன் எப்போ வேணா நமக்கு தேவைப்படலான்னு சொல்ல அப்படியே கற்பனை வீட்டுல வேலை செய்யற லேடி, அதாவது இந்த ப்ரொடியூசர் கூட வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த லேடி வேலையை முடிச்சுட்டு வெளியே போகும்போது போலீஸ்காரங்க இது எல்லாத்தையும் வெளியே நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த கில்லர் இவரை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதை எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துல தான் மிட் நைட்ல ஒரு லேடி அந்த ப்ரொடியூசரோட வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இவங்க தான் அதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி மொத்த போலீஸ்காரங்களும் அவங்கள தூக்கிட்டு வந்து விசாரிக்கும் போது அவங்க அந்த ப்ரொடியூசர் சொல்லி தான் அங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றதோ இவங்களுக்கும் அந்த கில்லருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க, ஒருவேளை நம்ம டிவியேட் ஆயிட்டோமோ அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரொடியூசரோட வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க, அந்த மர்ம நபர் உள்ள போகுந்துட்டார், இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். கையில கன் இருக்கு இல்லையா, அவர் சுட ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போக அங்க இருந்து அந்த கில்ல தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பின்தொடர்ந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி மாதிரியான ஒரு கெட்டப்ல தான் அவ இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால துரத்திக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல மிஸ் ஆயிடுறான். அந்த சமயத்துல தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஆக்டர்ஸோட டிரைவர், அவன் கண்ணில் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கைது பண்றாங்க. எங்களையே நீ ஏமாத்திட்டு ஓட பாக்குறியா, ஒழுங்கு முறையா உனக்கு உண்மையை சொல்றது தவிர ஒரு வழி கிடையாது, உண்மையை சொல்லிடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்க இவன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். நான் எதுவுமே பண்ணல, அந்த இடத்துக்கு நான் போனது என்னோட நண்பனை பாக்குறதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க கேட்கறதா இல்ல. இவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த போட்டோ எல்லாத்தையும், அதாவது ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வச்சு வரைய வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானடா இதுல இன்வால்வ், அதனால தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அடிச்சு கிடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இவரால இதை பொறுத்துக்க முடியல, அடக்கி வச்சிருக்கவும் முடியல. உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். 7 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல மதுரையோட உண்மையான பேர் பசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவங்களுக்கு போற துணி கூட ஒழுங்கா இருக்காது, கிழிஞ்ச துணியெல்லாம் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களோட மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்றத. வீட்டுல இவங்களோட வளர்ப்பு அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு செம்ம அழகா இருக்க, நீ சினிமா ஃபீல்டுக்கு போன அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஆயிடுவ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க. லிப்ஸ்டிக் கீழே விழுந்து உடஞ்சு போகுது. அவ்வளவுதான், இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா என் கதை முடிஞ்சது. எனப்பெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வரான். ஊருக்குள்ள ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதுவும் உனக்கு பிடிச்ச ஹீரோ தான் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல இவங்களுக்கு ஆசை அதிகரிக்க ஆரம்பிக்குது. வேகமா அந்த இடத்துக்கு ஓடி போய் அந்த கூட்ட நெரிசல்ல ஹீரோவையும் அந்த ஷூட்டிங் நடக்கிற விஷயங்களையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒண்ணுமே முடியல. இதனால காலில் அடிபட்டுக்கிட்டு அங்க பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட காதல், அதாவது இப்ப டிரைவரா இருக்கா இல்லையா, அவன் இவங்களை பாக்குறான். உனக்கு என்ன, இப்ப அந்த ஷூட்டிங்க பாக்கணும் அவ்வளவுதானே, வாயன் கூட அப்படின்ற மாதிரி இவன் முட்டி போட்டுக்கிறான். இவரோட மேல ஏறி நின்று அதை பண்ணி ஷூட்டிங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறது மூலமா இவர் இவங்களை எவ்வளவு காதலிக்கிறார் அப்படின்ற விஷயம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அப்படியே கற்பனா இவங்க இது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ஒரு பெரிய நடிகை ஆயிட்டேன் அப்படின்னா நம்ம கிட்ட பணம், காரு, வசதி, வீடு எல்லாமே வந்துடும்ல, அந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட மொத்த ஆசையும் அதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க இவங்களோட வளர்ப்பு அம்மாவோட லிப்ஸ்டிக் எடுத்து இவங்க ஏடா கூடமா அதை பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதனால அவங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்லி இவங்கள அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ண இவங்க எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்களோட அப்பா பயங்கர கோபம் அடைகிறாரு, அவங்களை அடிச்சு அங்கிருந்து துரத்திடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தண்ணீர் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. இவங்களோட காதலன் அங்க வரா, இவங்களுக்காக ஒரு துணியை வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த துணியை கொடுக்கறது மூலமா தன்னோட காதலையும் அழகா வெளிப்படுத்துறா. அது கூடவே அவனுக்கு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்றது ஆசை இல்லையா, நாம இந்த ஊரை விட்டு பெரிய சிட்டிக்கா போயிடலாம், அங்க நான் உனக்கு ரிக்ஷா ஓட்டியாச்சு, உன்னை பெரிய நடிகையாக்கி காட்டுறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்க, இதை ஏத்துக்கிறாங்க. ஒரு அழகான காதல் பாடல் போக ஆரம்பிக்குது. இந்த பாடல் முடிஞ்சதோ ஹீரோயின் வீட்டுக்கு போக இவங்களோட அப்பா புது ட்ரெஸ்ஸை பாக்குறாரு. யார் வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க இவங்களோட காதலன் உள்ள வரா, நான் காதலிக்கிறேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லும் போது இவங்களோட அப்பாவுக்கு கொஞ்சம் கோபமா இருந்தாலும் போக போக தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படின்ற மாதிரி சம்மதிக்க ஸோ கல்யாண வேலைகள் ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் கொஞ்ச நாள் நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கும்போது அப்பதான் ஊருக்குள்ள கடைசி நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த ஆக்டர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரே ஒரு புரோக்கர் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த படத்துல நடிக்க வாய்ப்பு இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல ப்ரொடியூசர் உங்களை பார்த்திருக்காரா, ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா, ஒரு ஆடிஷன் இருக்கு, அதை
அதை வந்து கலந்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு போக இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். இவங்க 2 பேரும் நிறைய பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காதலோட முகத்துல சின்னதா ஒரு வாட்டம். காரணம் என்ன அப்படின்னா, பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க அப்படின்னா தன்னை கண்டுப்பாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் நீ ஒதுக்கிடுவல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அதை கேட்கும் போது அவங்க கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நீதான், உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாதுன்னு கொஞ்சிக்கிட்டே இருக்க கற்பனி பிரசன்ட்ல. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா வந்து அந்த நபர்கிட்ட, அதாவது போலீஸ்காரர்கிட்ட பயங்கரமான சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணமே எல்லாமே எதுக்காக அவர் உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். மறுபடியும் பிளாஷ்பேக் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க அந்த ஆடிஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தயாராகிட்டாங்க இல்லையா. இவங்களோட காதலனை வெளியவே நிக்க வச்சுட்டு இவங்க அந்த ஆடிஷனுக்குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரொடியூசர் முதற்கொண்டு நிறைய சினிமா ஃபீல்ட்ல இருக்க எல்லாருமே அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அரைகுறியான ஒரு ஆடையை கொடுத்துட்டு, நீ இப்படி நடிச்சுக்காமே அப்படி நடிச்சுக்காமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா தப்பா நடந்துகிட்டே இருக்க அலற ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடியூசர் கோபமாய் அவங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம இவங்களோட காதலன் வெளியே உட்காந்துக்கிட்டே இருக்க இவனுக்கு மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம உள்ள போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா போகல. கற்பனை உள்ள காமிக்கிறாங்க. பயங்கரமான சித்திரவதைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாட்டில் இல்ல 2 பாட்டில் எடுத்து இவங்களோட தலையில அடிக்கும் போது ரத்த வெள்ளத்துல கீழே விழுறாங்க. தன்னோட காதலனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது இது அவரோட காதுகளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. கதவு உடைச்சிக்கிட்டு வந்து அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ப்ரொடியூசர் கன் எடுக்கிறாரு, இவரை சுட்டு தள்ளுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் சுயநினைவு இல்லாம போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இதனால இவங்களோட டெட் பாடியை தூக்கிட்டு போய் தண்ணியில போடுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க மூலமா அந்த வேலைகளை பண்ண ஆரம்பிக்க அப்பதான் குண்டடிப்பட்ட இவங்களோட காதலன் உயிரோட இருக்கான். தன்னோட காதலியை பாக்குறா, சுயநினைவு இல்லாம இருக்காங்க. வேகமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் இவங்க ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு, இது மூலமா தான் நீங்க அவங்களை கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட, அதாவது இந்த டிரைவர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேட்டிருக்கும் போது, சார் நான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா 7 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம் இல்லையா, இப்ப ஏன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்துல இருந்து என்னோட காதலிக்கு எல்லா நினைவுகளுமே போயிடுச்சு. அதனால இப்போ அவ ஒரு புது ஆக்டரா தான், அவளுக்கு நான் டிரைவரா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள்ல அழுது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதே விஷயத்தை தான் இந்த ஆக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கேட்கறாங்க. என்ன சார் படம் பார்த்துட்டு வந்தீங்களா, நிறைய படங்கள் நடிக்கிற என்கிட்டயே நீங்க இந்த கதைகளை சொல்றீங்க இல்லையா, நான் எங்க பிறந்தேன் எங்க வளர்ந்தேன் எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே நான் மறந்துட்டேன், அவன் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது ரொம்பவே சைல்டிஷா இருக்கு சார். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவனை நான் வெளியே கொண்டு வர வைக்காம விட மாட்டேன். நான் பெரிய லாயர் எல்லாத்தையும் பார்த்து இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளியே போக இந்த நபருக்கு இவதான் கொலை பண்ணார் அப்படின்றது பிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இருந்து கால் வருது, உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்க, இவ்வளோ பெரிய கேஸை சால்வ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் இவருக்கு கங்க்ராச்சுலேஷன் கொடுக்க 2 நாள் வெக்கேஷன் லீவ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட மனைவியோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இருந்து கால் வருது, யோ என்னையா நீ பிடிச்சி வச்சிருக்க, அந்த லிப்ஸ்டிக் கொலைகாரன் மறுபடியும் கொலையை பண்ணியிருக்காயான்னு சொல்ல பக்குன்னு இருக்கு. போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க காப்பாத்திட்டு வந்த ப்ரொடியூசர் இருக்கா இல்லையா, அவர் இறந்து போய் கிடக்கிறார். அவர் பக்கத்துல அவரோட அசிஸ்டன்ட்டும் இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் கண்ணால சுட்டுருக்காரு, அசிஸ்டன்ட் கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க, அதாவது ப்ரொடியூசரை குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இது நடந்த எல்லா கொலைக்கும் காரணமே அந்த அசிஸ்டன்ட் இங்க இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா, அவங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லா ஆதாரங்களும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. இதனால கூட இருக்க எல்லாருமே சரி இவங்க தான் பண்ணிருக்காங்க போல, நம்ம தப்பான ஆளை புடிச்சிட்டோம் போல அப்படின்ற மாதிரி இந்த கேஸை இவங்க தான் பண்ணாங்கன்னு மூடலான்னு ட்ரை பண்ண இந்த போலீஸ்காரருக்கு சந்தேகமாவே இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த கொலைக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்ம டிரைவர் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிருக்கு. இதனால அவரை ரிலீஸ் பண்றாங்க. அவரை கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்த முதல் வேலையை அவரை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில வேகமா போய்கிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறுத்துறாங்க. இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரை கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதன் நேரம் வரைக்கும் டிரைவராகவே வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த மனுஷனுக்கு அவங்க இப்படி பண்ணும்போது ஒரு மாதிரியா இருக்கு. போக போகதான் இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க பிளாஷ்பேக்ல என் உயிரே போனாலும் சரி, என் உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை மட்டும் தான் காதலிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, ஹக் பண்ணி அந்த காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க இவரும் இந்த காதலை ஏத்துக்கிறாரு. பல வருஷங்கள் கழிச்சு இவங்களோட காதல் இங்க ஒண்ணு கூடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண ஒரு பெரிய வேலையை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இவங்க தான் இருக்காங்க. பல வருடங்கள் கழிச்சு இவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த பேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வேலைகளை பார்த்துருப்பாங்க. ஸோ இது நேரம் வரைக்கும் நம்ம அவங்களோட டிரைவர் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அது இவங்க தான். அந்த மாதிரி கெட்டப்ல போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியா ப்ரொடியூசரையும் அந்த அசிஸ்டன்டையும் கொலை பண்ணதும் இவங்க தான். அவரோட வீட்டுக்கு போறாங்க. அவர்கிட்ட நெருக்கமா இருக்க மாதிரி பேசி அவர் ரொம்ப கொடூரமான முறையில கத்தியால
சாகடிக்க இவங்களோட அசிஸ்டன்ட் ஓடி வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களையும் போட்டு தரையிட்டு சந்தேகம் நம்ம மேல வரக்கூடாது, ஜெயில இருக்க தன்னோட காதலன் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற போர்ட்ரேட்டோட எல்லாத்தையும் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு ரிவீல் பண்ணிட்டு என்ன தேடி கண்டிப்பா அந்த போலீஸ்காரர் வருவார்னு எனக்கு தெரியும், வரட்டும் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி கார்ல தன்னோட காதலனோட கிளம்பிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல போலீஸ்காரருக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றவனெல்லாம் கிடையாது, இதுல உண்மையான குற்றவாளி வெளியே தான் இருக்காங்க, அவங்கள நான் பிடிச்ச தீர்வேன் அப்படின்ற மாதிரி ரீஓபன் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.